அம்மா. ஏய்யா வினோத்து, சாப்பிட்டியாயா? இதோ ஃப்ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தம்மா, இன்னொரு ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தம்மா. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்மா. ஓ அப்படியா? நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? இப்பதான் சாப்பிட போனேன். நீ ஃபோனே பண்ணல நேத்துலேருந்து, அதான் ஃபோன் பண்ணேன். நைட்டு வேலை லேட் ஆகிடுச்சுமா, அதுதான் இப்போதாம்மா எழுந்திரிச்சேன். ஐயா பொங்கலுக்கு வந்துருவல்ல? அம்மா கண்டிப்பாக வந்துடுவோம்மா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. இல்லையா, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீயும் அங்க போயிருக்கியா? இங்க எனக்குன்னு யார் இருக்கா? பொங்கலுக்கு வந்துறியா? அம்மா கண்டிப்பாக வந்துடுவோம்மா. நீ ஏம்மா அந்த மாதிரி பேசுகிற? கண்டிப்பாக வந்துடுவோம்மா. சரியா சரியா, வச்சிட்டா? உடம்பு பார்த்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு. வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு கஷ்டங்களும் இருக்கும். பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து பாடுபடுறது தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க வயிறார சாப்பிடணுன்றதுக்காக தான். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.